உலகத்தோட மிகப்பெரிய பில்டிங் புர்ஜ் கலிஃபா துபாயில இருக்குது. இந்த பில்டிங் மேல கண்டினியூஸா பல தண்டர்ஸ் விழுகிற மாதிரி காட்சிகள். அண்ட் அந்த பில்டிங் வந்து துபாய் மால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகத்துல இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் மால்ஸ்குள்ள இருக்குது. அந்த மால்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணியில மிதந்துட்டு இருக்காங்க எல்லாரும். இது மட்டும் கிடையாது, ஷாப்பிங் மால்குள்ள கம்ப்ளீட்டா கூரை இடிஞ்சு தண்ணி விழுகிறதா இருக்கட்டும், துபாய் மெட்ரோ உலகத்திலே அதிகமா எல்லாருமே பேசப்படக்கூடிய மெட்ரோ வந்து தண்ணியில தத்தளிக்கிறதா இருக்கட்டும், துபாயில இருக்கிற ரோடு ஃபுல்லாவே தண்ணியா இருக்கிறதா இருக்கட்டும், வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் கார்ஸ் நிறைய இது வந்து தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், வீட்டுல வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இந்த பால்கனில சேரு சோஃபாலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் காத்துல அடிச்சுட்டு பறந்தே வெளியே போகிறதா இருக்கட்டும். துபாயில ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மழை பெய்யணுமோ, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு எவ்வளவு மழை பெய்யணுமோ அது ஒரே நாள்ல பெஞ்சு முடிஞ்சு இன்னைக்கு துபாயே வந்து தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கு. நாட் ஜஸ்ட் துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லலாம், ஒமான் சொல்லலாம், கத்தார் சொல்லலாம். என்ன நடந்துட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல? இவ்வளோ பெரிய ஒரு வெள்ளம், இவ்வளோ பெரிய ஒரு மழை, அண்ட் இது உயிர் பலி வேற எடுத்திருக்குது. துபாயில மினிமம் ஒருத்தங்க இறந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒமான்ல 18 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கத்தார்ல கூட வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நிலவரம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய மழை வந்து அங்க பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து மனிதர்களா? அங்க இருக்கிற துபாய் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து வானத்துல இருக்கிற வெதரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதா அப்படிங்கிறதுல இருந்து, இல்ல உலகத்துல இருக்கிற நீங்க நானு நம்ம இன்னைக்கு எர்த்த சூடு பண்ணிட்டு இருக்கோமே, குளோபல் வார்மிங், அது காரணமா? என்ன நடந்துட்டு இருக்குது? துபாயில பிராக்டிஸ் பண்ணப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிளைட்ல உப்பை கொண்டு போய் வானத்துல ஆர்டிபிஷியலா மழையை உருவாக்கி துபாய் ஃபிளட் ஆயிருக்கா? எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, வானத்துல இருந்து ஆர்டிஃபிஷியலா மழையை உருவாக்குறதுக்கு பேர் வந்து கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட் சீடிங்குள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம துபாயை பத்தி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுப்போம். துபாய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி எமிரேட் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த பஞ்ச் ஆஃப் எமிரேட் சேர்ந்ததை நம்ம யுஏஇ சொல்றோம். அந்த இடத்துல கத்தார் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒமான் இருக்குது. இந்த ஏரியாக்குள்ள தான் எல்லாமே இருந்துட்டு இருக்குது. அண்ட் நம்ம மிடில் ஈஸ்ட் அப்படின்னு யோசிச்சாலே நம்மளுக்கு ஈஸியா தெரிய வரக்கூடியது வந்து ஒரு மிகப்பெரிய பாலைவனம், ஆடு ஜீவிதம் படத்துல காமிக்கிற மாதிரி. அண்ட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், ஒட்டகம் டெசர்ட்னு போயிட்டுனா இருக்கும், சிட்டிக்குள்ள வந்து பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். இதுதான் துபாய். கரெக்டா? துபாயை கட்டினவங்க கூட இவ்வளவு பெரிய மழை வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் த சிட்டி வாஸ் நாட் ரெடி டு ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் ரெயின்ஃபால்ங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். துபாயில வந்து எண்ணெய் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் ட்ரெயின் ஆயிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே, உலகத்துல இருக்கிற மக்கள் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, துபாய் வந்து உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்களையும் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸையும் அட்ராக்ட் பண்றதுக்கு கம்மியான டாக்ஸ், முதல்ல 0 டாக்ஸ் இருந்துச்சு, இப்ப கம்மியான டாக்ஸ்ல வந்து ஒரு சேஃபான, ஒரு செக்யூரான ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றப்போ, உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மில்லினியர்ஸ், பில்லினியர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு வீடாவது துபாயில வச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப வாடிக்கையா இருந்த காலகட்டத்துல துபாய் வந்து கம்ப்ளீட்டா பிகஸ்ட் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. எது பண்ணாலும் மிக பெருசு, செகண்ட் டு நன் அப்படிங்கறதா உங்களோட பாலிசியாவே இருந்துச்சு. எது பண்ணாலும் வேர்ல்டுலயே பிகஸ்டா பண்ணணும். புர்ஜ் கலிஃபா அந்த மாதிரி பிறந்த ஒரு பர்டிகுலர் கதை தான். வேர்ல்டுலயே பிகஸ்ட் பில்டிங் கட்டுவோம். அதன வேர்ல்டுல வந்து ஏசியால பிகஸ்ட், இல்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல பிகஸ்ட், வேர்ல்டுலயே பிகஸ்ட் கட்டுவோம். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட துபாய் பில்ட் ஆயிட்டு இருக்கப்போ, அங்க நிறைய பேர் வந்து எதை நம்பி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, துபாயோட சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் சீசன் வெதர். அடிக்கிற வெயிலுக்கு என்ன மாதிரி வெதர்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஸ்னோவா இருக்கட்டும், ஃபிளட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உலகத்துல மத்த இடத்துல ரொம்ப காமனான விஷயம். பட் துபாயில அதெல்லாம் இருக்காது. எப்பவுமே சம்மர் இருக்கும், ஆர்டிபிஷியலா என்னைக்குமே ஏசி இருக்கும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி போயிடலாம் தான் நிறைய பேர் துபாய் நோக்கி வந்தாங்க. பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்குது. அண்ட் இந்த மழை வந்து சாதாரண மழை இல்ல, துபாய் ஃபிளட்ஸ்னு இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது. துபாயில எப்படி ஃபிளட் வருங்கிற கேள்விக்கு முன்னாடி துபாயில எப்படி மழை வருங்கிறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குது. இதுக்கு 2 பதில் இருக்குது. ஒன்னு, த மோஸ்ட் ஆப்வியஸ் ஆன்சர், குளோபல் வார்மிங்கா இருக்குங்கிறது நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. வேர்ல்டு லெவல்லே வந்து வெதர் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து ரொம்பலாம் போய் யோசிக்க கூட வேணாம். ஆர்டிக் சர்க்கிளா இருக்கட்டும், அண்டார்டிக் சர்க்கிளா இருக்கட்டும், அங்க இருக்கிற பனிமலைகள் வந்து எவ்வளவு உருகுதுங்கிறத வந்து நம்ம இப்ப ரீசெண்டா கூட தமிழ்ல ஒரு vlogger வந்து அண்டார்டிகா போய் மேக் பண்ண ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அங்கெல்லாம் பனி இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட பனி இருக்கிறது இல்ல. பென்குயின்ஸ் நிறைய இது வந்து அதோட வாழ்வாதாரத்தை தேடி இன்னும் உள்ள போக வேண்டியது இருக்குது. உலகத்தை நம்ம மொத்தமா ஹீட் ஆக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வந்து உலகம் ஹீட் ஆயிட்டு இருக்கிற காரணத்தினால ஐஸ் கட்டிகள் உருகுது, நார்மல் வெதர் பேட்டர்ன்ஸ் மாறுது. நம்ம நினைக்கிற மாதிரி எர்த் இன்னைக்கு இருக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேக் பண்ண வீடியோல கூட இன் ஃபியூச்சர் வந்து எர்த் குளோபல் வார்மிங் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அமேசான் காடு ட்ரை ஆகிறதும், இன்னைக்கு இருக்கிற டெசர்ட் வந்து காடாகிறதும் நார்மல் ஆகுங்கிறதெல்லாம் பார்த்திருந்தோம். அதோட இது ஒரு அறிகுறியா நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி தான் நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. இது ஒரு நேச்சுரல் பினாமினன்ங்கிறதா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்றது.
பட் இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்குது. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியா இப்போ இன்டர்நெட்ல சுத்திட்டு இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய பேர் வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கு காரணம் இதை துபாய் எனிவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத மழை. நான் சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க, 1.5 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள் பெஞ்சிருக்குன்னா அது இயற்கையா நடக்கணும் தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுப்போம். ஆனா இது ஆர்டிபிஷியலா மேன் ஹேண்ட் இருக்கா, ஹியூமன் ஹேண்ட் இதுக்குள்ள இருக்காங்கிறதா இப்ப கேள்வியா இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி இருக்குது. இந்த கிளவுட் சீடிங் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சது. ஸோ இந்த கான்செப்ட் படி வந்து துபாயை தாண்டி மேகங்கள் போகும்ல, அந்த மேகங்களை வந்து நம்ம சீட் பண்ணோம்னா பேசிக்கா அந்த சீடிங்னா என்னங்கிற ப்ராசஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சில்வர் அயோடைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் உப்பு இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம சில்வர் அயோடைடு எடுத்துப்போமே. ஸோ இந்த சில்வர் அயோடைடு அப்படிங்கிற ஒரு உப்பை வந்து அவங்க வந்து ஃப்ளைட்ல லோட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ஃப்ளைட் வந்து துபாய் மேல பறந்துட்டு இருக்கப்போ அங்க இருக்கிற கிளவுட்ஸுக்குள்ள வந்து இந்த உப்பை வந்து தெளிச்சு விடும். இந்த உப்பு என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, உப்பு வந்து ஜென்ரலா ஈரத்தை நிறைய அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அட்ராக்ட் பண்றப்போ இங்க இருக்கிற மழை துளிகளா ஃபார்ம் ஆகி அது வந்து துபாய் மேலேயே மழையா விழும். இதுக்கு முன்னாடி வந்து இது ஆல்ரெடி துபாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் துபாய் மட்டும் கிடையாது, நீங்க பிரான்ஸ்ல ஒரு சர்வீஸ் கூட இருக்குது. யூரோப்ல தான் சமர் பிரான்ஸ் ஐ கெஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஜென்ரலா வெளியே நடக்கும்ல, இந்த புல்வெளியில நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ மழை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முந்தின நாளே கிளவுட் சீட் பண்ணி அங்க இருக்கிற கிளவுட்ஸ் எல்லாம் கம்மியாக்கின கதையெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு கமர்ஷியல் சர்வீஸாவே கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா ஹியூமன்ஸ் கேன் கண்ட்ரோல் வென் ரெயின் ஹேப்பன்ஸ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ்ங்கிறது நம்மளுக்கு இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான். ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி துபாய் வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்துட்டு இருக்கப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் தண்ணி வந்து டெசர்ட்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்போ அவங்க இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப நார்மலாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ கூட இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து 2 நாள் 6 செஷன் வந்து ஃபிளைட்ஸ் மேல பறந்திருக்குங்கிறது தெரிய வருது. அப்படி பறந்திருக்கிறப்போ இப்பவும் மறுபடியும் அந்த மாதிரி வந்து ஆர்டிபிஷியலா மழையை உருவாக்குறதுக்கு இவங்க வந்து கிளவுட் சீடிங் பண்ணியிருந்தாங்களா? அது அளவுக்கு அதிகமா கிளவுட் சீடிங் பண்ணதுனால தான் இப்ப இவ்வளோ பெரிய மழை. 1.5 வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் பெஞ்சிச்சுன்னா எந்த சிட்டியுமே தாங்காது. நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல வரலாறு காணாத மழை அப்படிங்கிற ஒரு பேர் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா சிட்டி வந்து நீங்க எவ்வளவு ரெடி பண்ணி வச்சீங்கனாலும் காலி ஆயிடும். அது வந்து நம்ம பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி. துபாய் மாதிரி ஒரு ஊர்ல மழையே பெய்யாதுங்கிறதுக்கு கெட்டப்பட்ட ஒரு ஊர்ல வந்து 1.5 வருஷத்துக்கு என்ன மழை பெய்யுமோ அது ஒரே நாள் பெய்யுதுங்கிறப்போ லிட்டரலா மாலோட கூரை வந்து உடஞ்சு விழுகுது, அதுக்குள்ள தண்ணி விழுகிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு வரலாறு காணாத ஃபிளட் வந்து அங்க ஏற்பட்டு இருக்குது. இதுக்கு கிளவுட் சீடிங் தான் காரணமான்னு கேட்டா துபாய் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றது ஃபிளைட் கிளம்பி போனது உண்மைதான். ஆனா ஃபிளைட் கிளம்பி போனது அங்க இருக்கிற நிலவரத்தை ஸ்டடி பண்றதுக்கு. எப்பவுமே ஃபிளைட் கிளம்பி போச்சுன்னா அது வந்து கிளவுட் சீடிங் பண்றதுக்காகவே கிடையாது, நிலவரத்தை ஸ்டடி பண்றதுக்கு தான். இந்த தடவை நாங்க கிளவுட் சீடிங் பண்ணல, இது ஆர்டிபிஷியலா நாங்க எதுவுமே பண்ணாம நேச்சுரலா வந்த ஒரு பர்டிகுலர் மழை அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 70 வயசு நபர் வந்து துபாயில இந்த ஃபிளட்ல வந்து இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி ஒமான்ல ஒரு 18 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் துபாய் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஏர்போர்ட்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எங்கேருந்து எங்க போனாலும் உலகத்துல ஒரு டைம் துபாயில ஒரு ஸ்டாப் எடுத்துட்டு தான் ஈஸ்டர்ன் வேர்ல்டும் வெஸ்டர்ன் வேர்ல்டும் மீட் பண்ணும். அதாவது நீங்க இந்தியால இருந்து அமெரிக்கா போறதா இருக்கட்டும், அமெரிக்கால இருந்துகிட்டு பாலி போறதா இருக்கட்டும், துபாயில ஒரு ஸ்டாப்புங்கிறது ரொம்ப நார்மலா இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிட் பாயிண்டா இருக்கக்கூடிய துபாய் வந்து ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபிளட்டட். ஃபிளைட் வந்து ரன்வேல போறப்போ தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்குது, லேண்ட் ஆகுறப்போ, டேக் ஆஃப் ஆகுறப்போ. இன்ஃபேக்ட் நடுவில் கொஞ்ச நேரத்தை ஃபிளைட் சர்வீசஸ் எல்லாம் ஹால்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் ரன்வேல. ஏர்போர்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்டே பண்றதுக்கு லாஞ்ச் கிடையாது, எங்கேயுமே நார்மலான சீட்ஸ் கூட கிடைக்காம எல்லாமே தரையில உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாமே துபாய்னு சொல்றப்போ ஆல் தீஸ் பீப்புள் ஆர் ஃபில்தி ரிச் பீப்புள். ஆனா அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்லாம தத்தளிச்சிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து துபாயில் இருக்கிற பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம் டு துபாய் ஹபிபி அப்படின்லாம் சொல்றப்போ பணம் இருந்தால் என்னன்னாலும் பண்ணிடலான்னு. பட் பணம் இருந்தும் இயற்கை முன்னாடி எதுவும் பண்ண முடியலங்கிறது தான் இப்போ துபாயில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற நிலவரம். இதனால பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் நிறைய லீவ் விட்டாங்க, காலேஜஸ் லீவ் விட்டுருக்காங்க, ஆஃபீஸஸ் நிறைய இடத்துல லீவ் விட்டுட்டாங்க. ஸோ ஒரு அசாதாரணமான மழை சுச்சுவேஷன் தான் துபாயில் இருந்துட்டு இருக்குது. அண்ட் மழை நின்னதுக்கு அப்புறமும் ரெக்கவர் ஆகிறது ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறதுனால ஈஸியான ரெக்கவரியுமே அவ்வளோ ஈஸியாக நடக்கலைங்கிறது தான் இப்போ பெருசாக பேசப்பட்டு இருக்குது. அண்ட் இது ஜஸ்ட் ஒன் டே. இன்னும் இந்த மாதிரி மழை மறுபடியும் வருமா துபாயில, ஏன் இந்த மாதிரி இது வந்துச்சுங்கிறது எல்லாமே கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு கான்சென்ஸா எல்லாருமே காமனா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் சீடட் கிடையாது. அந்த டெக்னாலஜி துபாய் யூஸ் பண்றாங்க, ரொம்ப வறட்சி இருக்கிற காலகட்டங்கள்ல யூஸ் பண்றாங்க, எல்லாமே கரெக்ட் தான். பட் இந்த தடவை வந்தது அதனால கிடையாது அப்படிங்கறது மட்டும் எல்லாருமே காமனா சொல்றாங்க. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல டெக்னாலஜியா கெட்ட டெக்னாலஜின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்ல டெக்னாலஜி. அதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஒரு வறட்சியா மக்கள் வந்து தண்ணிக்கு தத்தளிச்சிட்டு இருக்கிற நேரத்துல மனிதர்களால மழையை உள்ள கொண்டு வர முடியும்னா அது பயங்கரமான விஷயம். நதிநீரை இணைத்தா நம்ம ஊர்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கு தண்ணி
கடலுக்கு போற தண்ணி வந்து ஒருத்தனுக்கு தேவைப்படும்னு சொன்னா அது நல்ல விஷயங்கிற மாதிரி தான் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். பட் அந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸா இருக்கட்டும், இந்தியாவில் எங்கேயாவது அப்ளை பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா எங்க அப்ளை பண்ணலாம், எதுக்கு அப்ளை பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் பியூரோக்ராட்ஸ், ஃபியூச்சர் பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனை பார்க்கலாம். அதுல யாராவது இதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து ஃபியூச்சர்ல அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு நீங்களே கூட அந்த ஒரு பர்சனா மாறலாம். கரெக்டா? ஸோ நீங்க இந்த கிளவுட் ஃபார்மிங் அப்படிங்கிற கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணப்படுதுனால் எங்க எதுக்கு யூஸ் பண்ணப்படலாம்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துபாயில இருக்காங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல எங்கேயாவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நலன் விசாரிக்க எப்படி இருக்காங்கிற ஒரு வார்த்தையை கேளுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்மளும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோங்கிறத சொல்லுங்க. நாளைக்கு நம்மளோட ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.